அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். கல்வி, படிப்பு, வித்யாஸ்தானம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதுக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுக்கு உண்டான ஸ்தானங்கள் இது பார்க்கலாம். இதில் சந்திரன் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக புதன். ஒருவருக்கு சிறந்த படிப்பு, நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும், வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புதன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். புதன் சொன்னாலே அவர் புத்திகாரகன், வித்தைக்காரகன் சொன்னோம். புத்தி கூர்மைக்கும், சாமர்த்தியமான சமயோசிதமான பேச்சுக்கும், பேச்சு திறமைக்கும், நுண் அறிவுக்கும், நல்ல ஒரு வியாபார யுக்திக்கும், இதுக்கெல்லாம் புதன் ஜாதகத்தில் காரகமாக இருக்கார். இவர் நன்றாக இருக்கிற ஒருத்தர் தான் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க முடியும். வானசாஸ்திரம், ஜோதிடம் போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும். அதாவது ஒரு கலை மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கலையை கற்றுக்கணும்னா புதன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இந்த புதன் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காருன்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒருவரை நல்ல பெரிய படிப்பை தேர்ந்தெடுக்க வைக்கலாம். புதனுக்கு அப்புறம் படிப்புக்கு காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் குரு. குரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை, ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்படியே இன்னொருத்தருக்கு சந்தேகம் வருதுன்னா அதை அப்படியே சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். தனியாக உட்காந்து அவர் படிக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. அந்த கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. கேட்டு அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு மனசில் நிறுத்தி இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம், அந்த அளவுக்கு திறமை, இது குரு நன்றாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். அப்போ குரு நல்லா இருக்கிற ஒருத்தர் பிற்காலத்தில் இந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கிறதுனால டீச்சிங் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் போகலாம். டீச்சிங்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் அது மட்டும் கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒருத்தர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் டீச்சர் தான். அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறோன்னா அவர் குரு தான். அப்போ குரு நல்லா இருக்கும்போது ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. அவர் அந்த கவனித்தா மட்டும் போகிறோம், லிசனிங் அது மட்டும் இருந்தால் போகிறோம், அவர் ரொம்ப சிறப்பாக வர முடியும். அப்போ குரு ஜாதகத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒருவர் ரொம்ப எளிமையாக படிக்கலாம். சவாலாக இருக்கக்கூடிய துறைகள்லாம் எடுத்து படிக்கலாம். இவர் படிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு ரிஸ்க் எடுத்து நிறைய பணம் செலவு பண்ணி வெளிநாடுலாம் அனுப்பி கூட படிக்க வைக்கக்கூடிய யோகம் இவருக்கு இருக்கும். அதை இவர் சாதித்து காட்டுவார். இப்படியாக படிப்பு சொல்லும்போது கல்வி அந்த துறைக்கு, அந்த விஷயத்துக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்கள், நல்லா இருக்க வேண்டிய கிரகங்கள் சந்திரன், புதன், குரு. இது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நம்ம எல்லா கிரகங்களுமே இதில் சம்மந்தப்படுத்தலாம். எப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் நன்றாக இருக்கும்பொழுது கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒருத்தர் படிக்க முடியும், ஒருத்தர் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி ராகு நன்றாக இருக்கும்பொழுது இவர் நிறைய பாஷைகள் கற்றுக்க முடியும், வெளிநாடு போய் படிக்க முடியும். கேது சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கும்போது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்படின்ட்டு நிறைய கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக இப்போ அந்த கிரகங்களாக கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அந்த துறை வராது, அவ்வளவுதான். படிப்புக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் சந்திரன், புதன், குரு கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் ஒரு கிரகம் நன்றாக இல்லைன்னா கூட, இப்போ சந்திரன் நன்றாக இல்லாமல் புதன், குரு நன்றாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப், உட்காந்துட்டு படிக்கிறதுல இப்போ அப்புறம் படிச்சுக்கலாம், இன்னும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்புறம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கலாம். இல்லை படிக்க உட்காரும்போது தடைகள் வந்துட்டே இருக்கலாம், இல்லை கொஞ்சம் மறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக இந்த 3 கிரகங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் சிறப்பாக ரொம்ப நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு படிப்பார். அதுக்கப்புறம் அதுக்குண்டான பாவங்கள், ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் பாவம் சொல்லக்கூடியது நம்ம எல்லோருமே படிப்புக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லியிருக்காங்க. ஒருவர் எப்படி பேசுவார், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத 2ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருவருக்கு லக்னத்திலேருந்து 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அவர் அவ்வளோ வேகமாக பேசுவார், படபடன்னு பேசுவார். அப்படியே உஷ்ணமாக நெருப்பு போல இருக்கும் அவருடைய வார்த்தைகள். நல்ல விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக அங்கே 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் இருந்தாலும் கேட்குற அளவுக்கு தைரியமாக சொல்லுவார். அதே மாதிரி அவருக்கு கோபம் வந்தாலும் அந்த அளவுக்கு அவர் எதிரியாக நினச்சி பேசுவார். அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவார். அந்த மாதிரி சந்திரன் இருக்கும்போது, செவ்வாய் இருக்கும்போதுன்னு சொல்லி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட அவருடைய பேச்சு, அந்த பேச்சுடைய தன்மை இருக்கும். இதை வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் அவ்வளவா கிடையாது. அப்போ படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் பார்க்கும்போது 4ஆம் இடம், 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மேற்படிப்பு, புத்தி கூர்மை,
இது இருக்கணும்னா 4ஆம் இடம் நன்றாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து லக்னத்திலிருந்து முதல் கேந்திரமாக வருது. லக்ன கேந்திரம் 1ஆம் இடம், அதுக்கு அடுத்த கேந்திரம் வந்து 4ஆம் இடம். அந்த கேந்திரம் வந்து ஒருவருடைய சிற சொத்துக்கள், அம்மாவெல்லாம் குறிக்கிற மாதிரி ஒருவருடைய படிப்பு ஸ்தானத்தை குறிக்குது, அவருடைய புத்திசாலித்தனத்தை குறிக்குது, புத்தி சாமர்த்தியத்தை குறிக்குது. படிக்காமலே சில பேர் வந்து மேதைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போய் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பெரிய மேதைகளாக இருப்பாங்க. அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்து சாதனை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்கலாம் தன்னுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தின் பலத்தை கொண்டு தான். அப்போ 4ஆம் இடம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சிறந்த அளவில் படிக்க முடியும். படிப்புக்கு உண்டான அடுத்த வீடு 5ஆம் பாவம். 5ஆம் வீடு வந்து எப்படின்னு சொல்லும்போது 5ஆம் வீடு வந்து பூர்வ ஜென்ம ஸ்தானமாக இருக்குது. அப்போ ஒருவர் வந்து கல்வின்னு சொல்கிறது 7 பிறப்புக்கும் தொடர்ந்து வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அப்போது இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஜென்மங்கள் எல்லாம் இவருடைய முன்னோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குல விச்சை கல்லாமல் பாகம் பெறும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு வரணும் சொல்லும்போது அவருடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நன்றாக இருக்கணும். தொடர்ந்து படிப்பு சம்பந்தப்பட்ட படிப்புக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது, காரகங்கள், அதுக்குண்டான பாவங்கள் எல்லாவற்றையும் நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். இதில் நட்சத்திர ரீதியாக கிருத்திகை, திருவாதிரை, திருவோணம், மூலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திதி ரீதியாக அமாவாசைக்கு அப்புறம் 15 திதிகள் வளர்பிறையிலையும், 14 திதிகள், அப்புறம் பௌர்ணமி, அதுக்கப்புறம் மறுபடியும் 14 திதிகள் வந்து தேய்பிறையிலையும் வருது. இதில் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் சஷ்டி திதி, இதை வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் திரையோதசி பிரதோஷம் பார்த்தோம். அமாவாசை பௌர்ணமியில் என்னென்ன மாதிரி விரதங்கள் இருக்கணும், என்ன மாதிரி வந்து சுவாமி வந்து நம்ம வணங்கணும், வழிபாடு பண்ணணும், விரத முறைகள், அதனுடைய மகிமைகள், பலன்கள், அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் அஷ்டமி திதி. அஷ்டமின்னு சொல்லும்போது வழக்கம் போல் எல்லா திதியும் வந்து ஒரு மாதத்தில் 2 பட்சத்துலேயும் ஒவ்வொரு திதி 2 திதிகள் வரும். இதில் அஷ்டமின்னு சொல்லும்போது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி விசேஷம். வளர்பிறையில் விசேஷம் சொல்லி பார்க்கும்போது நமக்கு சஷ்டி வந்து விசேஷம், தேய்பிறையில் வந்து நமக்கு சதுர்த்தி, அஷ்டமி விசேஷம். பிரதோஷம் வந்து 2 பிறையிலுமே வரக்கூடியது விசேஷமாக இருக்குது. அது மாதிரி ஏகாதசி விரதமும் 2 பட்சத்திலும் வரக்கூடியதும் விசேஷமாக இருக்குது. இப்போ இந்த தேய்பிறை அஷ்டமியில் நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு விரதம் இருக்கணும், அதனுடைய பலன்கள் மகிமைகள் என்ன, எதற்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிறை அஷ்டமியில் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு விசேஷம். பொதுவாக பைரவர் வந்து அந்த ஆகம அமைப்பில் வந்து எப்படி இருப்பார்னா சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசான்யமில் தெற்கு பார்த்து இருப்பார். இதுதான் வந்து பழங்காலத்தில் கட்டின நிறைய கோயில்களில் ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது வடகிழக்கு ஸ்தானம், ஈசான்யம் சொல்கிறது நமக்கு நல்ல சக்திகளையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல சந்தோஷங்களையும் செல்வ வளங்களையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து தெற்கு நோக்கி இருக்க, பொதுவாக தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நமக்கு ஞானத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு நோக்கி இருப்பார். அதுக்கப்புறம் சக்தின்னு சொல்லக்கூடிய அம்பாள், பொதுவாக எல்லா அம்பாலுமே வந்து சிவாலயங்களில் சிவன் வந்து கிழக்கு பார்த்துருப்பார், அம்பாள் வந்து தெற்கு பார்த்துருப்பாங்க பெரும்பாலும். அது மாதிரி இந்த பைரவர் வந்து தெற்கு பார்த்து இருக்கார். இவர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன மாதிரி வேண்டிக்கணும் சொல்லும்போது இவர் வந்து சம்ஹாரமூர்த்தின்னு சொல்கிறாங்க. கெட்டதை வந்து அழிக்கக்கூடிய ஒரு கடவுள், உக்ரமூர்த்தின்னு சொல்கிறாங்க. உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் வரக்கூடியவர். அப்போ இவரை வந்து நம்ம இந்த அஷ்டமி திதியில் அபிஷேகம் இவருக்கு பண்ணணும். சிவபெருமான் வந்து நிறைய அவதாரங்களில் இருக்கார். சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கார், பைரவராக இருக்கார், ஆஞ்சநேயராக இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பைரவருக்கு நம்ம வந்து அபிஷேகங்கள் நிறைய பண்ணணும். அதுலேயும் வெயில் காலங்களில் இவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வெயிலுடைய உக்ரம் தணியும். அதே மாதிரி நம்மளுடைய நோயுடைய உக்ரம் தணியும், நம்முடைய கடனுடைய பிரச்சனையை வந்து குறையும், நம்முடைய எதிரிகள் சத்துருக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய உபாதைகள் வந்து நமக்கு கம்மியாகும். இதெல்லாம் வந்து பைரவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இது வந்து அஷ்டமி திதியில் இருக்குது. இந்த திதிகள் பற்றி சொல்லும்போது ஒரு புராணம் சொல்லுவாங்க. என்னென்னா அஷ்டமி திதியும் நவமி திதியும் வந்து எல்லோரும் வந்து எங்களை வெறுக்கிறாங்க, எங்களை கண்டாலே பயப்படுறாங்க, நாங்கள் வரக்கூடிய நாளில் வந்து எந்த விஷயம் செய்ய மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க அப்படின்ட்டு போயிட்டு கடவுள்கிட்ட முறையிடும்போது அப்போ வந்து கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அஷ்டமி திதியில் கிருஷ்ணரும் கோகுலாஷ்டமி
அவதாரம் எடுக்கிறாரு. அது மாதிரி நவமி திதியில் வந்து ராமர் ஸ்ரீ ராமநவமின்னு சொல்கிறோம். ராமநவமியில் அவர் வந்து அவதாரம் எடுக்கிறார். எடுத்து கடவுளே பிறந்த ஒரு திதின்னு சொல்லி அந்த திதிகளுக்கு வந்து ஒரு மோட்சம் கொடுக்குறார், ஒரு சந்தோஷம் கொடுக்குறார், நல்ல பதவியை கொடுக்குறார். அந்த 2 திதிகளையும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப விமர்சையாக வந்து கோகுலாஷ்டமியையும் கிருஷ்ண ஜெயந்தியையும் ராமநவமியும் கொண்டாடுறோம். அதே மாதிரி சிவபெருமானும் இந்த அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லி பைரவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விரதத்தை வந்து நமக்கு அருளியிருக்கார். இதில் இந்த புராண ரீதியாக இந்த விஷயம் நடைமுறையில் பார்க்கும்போது அஷ்டமின்னு சொல்லும்பொழுது அது வந்து திதிகளில் 8வது திதியாக வருது. 8ஆம் இடம் 8ஆம் எண் சொல்லக்கூடியது வந்து ஒரு அசுப கிரகம், அசுபஸ்தானம்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடம் வந்து ஒரு கண்டஸ்தானம், அது வந்து ஆயுள் ஸ்தானம், ஒருத்தருக்கு கஷ்டம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மறைஞ்சிடுது, பலம் குறைஞ்சிடுது, கெட்டுடுதுன்னு சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக. அதே மாதிரி எண் ரீதியாக பார்த்தாலும் 8 வந்து நன்றான எண் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுவே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பெரிய அளவில் உயர்த்தும், இல்லை கஷ்டம் கொடுக்கும் சொல்கிறாங்க. அப்போது அந்த 8வது நாளாக வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணணும், மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம பிரச்சனையிலிருந்து மறைமுகமாக காப்பாற்றப்படுறோம். பொதுவாக நம்ம வந்து விரத நாட்களில் நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மி பண்ணிப்போம். நம்ம வந்து அந்த விரதம் இருக்கணும்னு சொல்லி எல்லா விதத்திலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து கட்டுப்பாடாக இருப்போம். அது மாதிரி விரதம் இருக்கிற நாட்கள் வந்து நம்ம வன்மம் பகை இதெல்லாம் வந்து இயற்கையிலே வந்து நமக்கு இருக்காது. அப்போது நம்ம வந்து எந்த பிரச்சனையும் அன்றைக்கி நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாட்களில் விரதம்ன்ற பேரில் கோவிலுக்கு எல்லாரையும் வர சொன்னாங்க. அப்படியாக நம்ம வந்து இந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நிறைய அபிஷேகம் முதல்ல பண்ணணும். அபிஷேகத்துக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சதாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரளியில் மாலை கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்ச மாலை சாத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏலக்காயிலெல்லாம் கூட மாலை சாத்துறாங்க அவருக்கு. அதே மாதிரி வந்து வட மாலையெல்லாம் கூட சாத்துறாங்க. மிளகு தீபம் ஏற்றுறாங்க. இதில் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கணும் சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியில் நமக்கு பைரவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து நல்ல அனுகிரகம் புரிஞ்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி நமக்கு நல்ல சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களும் கொடுப்பார். தொடர்ந்து வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்களை நாளை பார்க்கலாம்.